அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருக்கிறார். தற்போது அவர் புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை காட்சியை பார்த்து வருகிறோம். மேகதாட்டு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் கோரிக்கை வைக்க உள்ளதாக வலியுறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். தற்போது அவர் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சராக பதவியேற்ற பின் முதல் முறையாக அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இந்த நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாலை 4:30 மணி அளவில் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க உள்ளதாக ஏற்கனவே நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திலிருந்து பிரதமர் இல்லம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேகதாட்டு விவகாரம், நீட் விலக்கு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பிரதமரிடம் வலியுறுத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திலிருந்து பிரதமர் இல்லம் நோக்கி தற்போது முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லியில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தனி விமானம் மூலம் இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் விஜய் மதியம் டெல்லி சென்றடைந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு இல்லத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார். அவருடைய நிகழ்ச்சி நிரல் தொடர்பான முழு விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று பிற்பகல் டெல்லி வந்தடைந்தார். டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்துல இன்று காவல்துறை மரியாதையை ஏற்றுக்கொண்டதோடு சில மணி நேரங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஓய்வெடுத்தார். இந்நிலையில பிரதமர் நரேந்திர மோடியோடு சந்திப்பதற்காக சற்று நிமிடங்களுக்கு முன்பாக டெல்லி தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்பட்டு பிரதமர் அலுவலகம் நோக்கி முதலமைச்சர் விஜய் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை இப்ப நீங்க நேரலையில பார்க்க முடியும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் பதவியேற்றதற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் சந்திப்பு, முதல் டெல்லி வருகையும் கூட. இந்த முதல் டெல்லி வருகையில பிரதமர் நரேந்திர மோடியை முதல் சந்திப்பாக சந்திக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல டெல்லியில் இருக்கக்கூடிய சேவா தீர்த் பவன், அதாவது மக்கள் குறை தீர்ப்பு பவன்ல இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. சமீபத்துல பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதிய அலுவலகம் கட்டப்பட்டு திறப்பு விழா என்பதும் நடைபெற்றது. அந்த புதிய கட்டடத்துலதான் இன்னும் சற்று நேரத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச இருக்கிறார். பிரதமருடைய சந்திப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே முழு பட்ஜெட் என்பது இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய வேண்டும். தோராயமாக ஜூன் மாத இறுதிக்குள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே மத்திய அரசு மாநிலத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டிய நிதி தொகையை விடுவிப்பது குறித்தும், இதே போல தமிழ்நாட்டிற்கு இன்னும் எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்துவது குறித்து எல்லாம் இந்த இருதரப்பு ஆலோசனை கூட்டங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடியோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளாக
பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்துவார் எனவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று கச்சத்தீவு விவகாரம். கச்சத்தீவு விவகாரங்களை பொறுத்தவரையிலுமே தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிப்பதை தவிர்ப்பதற்காக போதிய நடவடிக்கைகளை இந்திய அரசு ராஜாங்க ரீதியில மேற்கொள்ள வேண்டும் என பிரதமரிடம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்துவார் கோரிக்கை மனுக்கள் மூலமாக என சொல்லப்படுகிறது. இரண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு திட்டங்கள் இன்னும் கிடப்பில் இருக்கிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் இருக்கிறது. இந்த திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என்றதோடு தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்கள் அடிக்கல் நாட்டுவது தொடர்பான சில ஆலோசனைகளும் பிரதமர் மத்தியில முதலமைச்சர் ஜோசப் விஜய் மேற்கொள்வார் என சொல்லப்படுகிறது. இவை மட்டுமல்லாமல் நீட் தேர்வு விலக்கு உள்ளிட்ட சில அம்சங்களும் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது குறிப்பிட்ட அம்சங்களாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. அதற்கான காரணம், தற்போதைய பயணம் என்பது துறை சார்ந்த அமைச்சர்கள் அல்லாமல் தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர் உடனான அந்த சந்திப்புகளாக மட்டுமே இது நடைபெற்றிருக்கிறது. வழக்கமாக இதற்கு முன்பு டெல்லி வரக்கூடிய முதலமைச்சர்கள் துறை சார்ந்த அமைச்சர்களையோ அல்லது பிரதமரையோ சந்திக்கும் போது மூத்த அமைச்சர்கள் உடன் இருப்பார்கள். ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயோடு மூத்த அமைச்சர்களோ அல்லது பிற அமைச்சர்களோ வரவில்லை. மாறாக தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர் வந்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளரும் இது விஜய் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழ்நாடு அரசியலிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக தனி வாகனத்தில் இங்கிருந்து புறப்பட்டு பிரதமர் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜயும் சென்றிருக்கிறார். எனவே இந்த சந்திப்பின் போது, பிரதமருடனான சந்திப்பின் போது தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலர் விஜய் இருவர் மட்டுமே இருப்பார்கள் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து எல்லாம் இந்த சந்திப்பு முடிவுக்கு பிறகாக தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையாக வெளியிடப்படக்கூடும். முதலமைச்சர் விஜய் இன்று பிரதமரை சந்தித்த போது என்னென்ன மாதிரியான முக்கிய அம்சங்களை எல்லாம் இன்று அவர் வழங்கினார் என்ற விவரங்களை எல்லாம் அந்த செய்தி அறிக்கையாக வெளியிடுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடிகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் விஜய் இந்த தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்படும் போது பத்திரிகையாளர்கள் அனைவருமே ஒரு கேள்வி எழுப்பினாங்க. இதற்கு முன்பு டெல்லி வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் பிரதமர் மத்திய அமைச்சர்களை சந்தித்தார்கள் என்றால் இதே தமிழ்நாடு அரசு இல்லத்துல செய்தியாளரை சந்தித்து இந்த சந்திப்பு எதற்காக நடந்தது, என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டது என்பது குறித்து எல்லாம் அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள். அதே போல முதலமைச்சர் விஜயும் இன்று செய்தியாளரை சந்தித்து விளக்கம் அளிப்பீர்களா என கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் முதலமைச்சர் விஜய் காரில் ஏறி புறப்பட்டு சென்று விட்டார். ஒருவேளை பிரதமரை சந்தித்ததற்கு பிறகாக மீண்டும் இங்கு வந்ததற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இங்கு கூடியிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மத்தியில் இருக்கிறது. தமிழ்நாடு ஊடகங்கள் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களை சேர்ந்த ஊடகவியலாளரும் தற்போது முதலமைச்சர் விஜய் பிரதமரை சந்தித்துவிட்டு ஊடகங்களை சந்தித்து என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்க போகிறாரா என்ற எதிர்பார்ப்போடு இந்த தமிழ்நாடு அரசு இல்லத்துல காத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் முதல் முறையாக இன்று செய்தியாளர்களை சந்தித்து பிரதமருடனான சந்திப்பின் குறித்தும் தமிழக மக்களுடைய நலன்கள் குறித்தும் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டது என்பது குறித்து எல்லாம் வெளிப்படையாக அறிவிக்கப் போகிறாரா, அல்லது வழக்கம் போல ஒரு செய்தி குறிப்பு மட்டுமே தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து வெளியாக போகிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது. வினோத், டெல்லி சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார். அதற்காக அவர் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.